ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சிறை. இந்த படத்தை டானாக்காரன் இயக்கிய அருண் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும்போது டானாக்காரனோட கண்டினியூட்டி மாதிரி இருக்கும். பட் இது வேறு படம் தான். டானாக்காரன் படத்தில் போலீஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் போலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்லாம் வருது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. விக்ரம் பிரபு ஏசி போலீஸில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சிறையிலேருந்து இன்னொரு சிறைக்கு ஒரு கைதியை கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கைதியை சுட்டுடுறாரு. அதனால் அவர் ஆல்ரெடி பல பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அப்துல்னு சொல்லிட்டு இன்னொரு கைதியை வேலூர் சிறையிலேருந்து சிவகங்கை சிறைக்கு கொண்டு போகும்போது அந்த கைதியை தப்பிச்சிடுறான். தப்பிச்சு போன கைதிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அது என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஹீரோ விக்ரம் பிரபுக்கு இந்த கைதியை பிடிச்சே ஆகணும், இல்லைனா அவர் வேலை போயிடும். ஸோ இப்போ இந்த கைதியை இவங்க பிடிச்சாங்களா இல்லையா, அந்த கைதி அவர் லவ்வரை பார்க்குறதுக்காக ஓடி இருப்பார். இது பார்க்குறது கொஞ்சம் மைனா படம் மாதிரி இருக்குல்ல, அந்த சாயல் அப்பப்போ வந்து போகும். அவர் லவ்வரோட சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க இந்த கைதியை பிடிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. அந்த கைதி போலீஸ்லேருந்து தப்பிக்க காதல் தான் காரணமாக இருக்குது. இது நீங்கள் மைனா படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இதில் ஒரு மத அரசியலும் கலந்துருக்கு. அந்த கைதியோட பேர் அப்துல். இதுக்கு மேலே அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுமா என்ன? இப்போ இந்த படத்தோட மேக்கிங் பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் கோர்ட் சீன், போலீஸ் சம்மந்தப்பட்ட நிறைய சீன் இருக்குது. இது எல்லாமே அவ்வளோ தத்ரூபமாக வந்திருக்கு. என்னடா இவ்வளோ நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட டைரக்டர் அருண் ஆல்ரெடி ஏசி போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அதை விட்டுட்டு தான் இவர் படமே எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அங்கே நடந்த எல்லா தப்புகளும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. பேக் எண்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அது எல்லாமே இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் அந்த சீனெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காரு. மின்னும் வட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, அது யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. அந்த சாங் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். நீங்கள் எப்படி இருக்குன்னு படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். இந்த படத்தில் ஃபைட் சீன்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. இந்த சினிமா படம் அப்படின்ற மாதிரியே இல்லாமல் ஒரு போலீஸ்னால் என்ன முடியும், அவர் எப்படி அடிப்பார், ஒரு மனுஷன் அவர் என்ன தான் போலீஸாக இருந்தாலும் அவரால் இவ்வளோ தான் அடிக்க முடியும், ஒரு படத்தோட ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும். அதுவும் படத்தோட விக்ரம் பிரபு ஒரு போலீஸாகவே வாழ்ந்திருக்காரு. இந்த படத்தோட ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அங்கங்கே இந்த படம் என்னடா மைனா படம் பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு தாட் திடீர்னு அந்த மைனா படத்தை கூப்பிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்கு. அது ஒன்று இந்த படத்தோட பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அப்புறம் இந்த மத அரசியல் வச்சு இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. இன்னும் அந்த சீன்லாம் கொஞ்சம் பெட்டராக எடுத்திருந்தா, இந்த மைனா மூவியை கண்ணு முன்னாடி கொண்டு வராமல் இருந்து அதுக்கு பதிலாக வேறு சீன்லாம் அவங்க எழுதியிருந்தா. ஆல்ரெடி நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்களா இது சூப்பர் படமே வந்திருக்கும். இப்பயும் ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல படம், என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. குடும்பத்தோடு போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.